டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் காத்து கொண்டிருந்த எக்ஸிட் போல் சர்வே பற்றி தான் பார்க்குறோம். இதற்கு முன்பு சென்னை, வடசென்னை அண்ட் தென் சென்னை 2 தொகுதியும் பார்த்திருந்தோம். மீண்டும் தலைநகரை சுற்றியதான் நம்மளுடைய எக்ஸிட் போல்ஸ் இருக்க போகிறது. இன்னொரு சென்னையை பற்றி நம்ம பார்க்கும்போது மத்திய சென்னை, அதில் நம்ம ப்ரீ போல்லே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாஜக சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்திலும் தாமரை மலருமா மலராதா அப்படின்ற ஒரு கொஷின் நிச்சயமாக எழுகிறது. இங்கே முதலில் போட்டியிடுபவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாநிதி மாறன் அவர்கள் திமுக சார்பாகவும், அதிமுக நேரடியாக களமிறங்காமல் தேமுதிக களமிறங்குகிறது. தேமுதிக சார்பாக பார்த்தசாரதி அவர்களும், பாஜக சார்பாக வினோத் பி செல்வம் அவர்களும் களமிறங்குங்கிறாங்க. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், இந்த இடத்துல அதிமுக கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த ரேஸ் போயிடுச்சு அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. காரணம் என்னவென்றால், இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு டயலமாவில் இருந்தாங்க. திமுகவுக்கு எதிராக திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொதுவாக இரட்டை இலைக்கு வாக்களித்து இருந்தாங்க. பட் இந்த முறை இரட்டை இலை நம்ம தொகுதியில் நிற்கவில்லை. பட் கிட்டத்தட்ட திமுகவை அதிமுக போலவே எதிர்க்கக்கூடிய கட்சியான பாஜக நம்ம இடத்துல நிற்கிது. அதுவும் பாஜக என்றாலும் அதனுடைய வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு தனித்துவமாக அங்கே ஒரு நல்ல பேர் இருக்குது. அதனால் அதிமுகவின் வாக்குகள் எல்லாம் வினோத் பி செல்வமுக்கு பெருமளவு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தயாநிதி மாறன் அவர்கள் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவார் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னாடி ஒரு ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. காரணம், பாஜக அப்படின்னு வரும்போது அதற்கான வாக்குகள் பாஜக வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஓட்டு போடும்போது திமுக அந்த வாக்குகள் எல்லாம் ஒரு சேர கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் தேர்தல் போலாகிறதுக்கு கடைசி நாளுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா, வினோத் பி செல்வம் அவர்கள் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு புஷ் இருந்துச்சு. குறிப்பாக வெள்ளம், சென்னையின் பேசினாலே அந்த டிசம்பர் மாதம் அந்த வெள்ளத்தை தவிர்த்து விட்டு நம்மளால் பேச முடியாது. டிசம்பர் மாத வெள்ளத்தை வட சென்னை, தென் சென்னை வேட்பாளர்களை விட மக்களிடம் அதிகமாக கொண்டு சென்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊடகங்களை விட அதிகமாக வினோத் பி செல்வம் தான் மக்களிடையே அதை கொண்டு சென்று சேர்த்தார் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். வீடு வீடாக போய், தெருவாக போய் திமுகக்கு அகேன்ஸ்டான ஒரு ஹை வோல்டேஜ், ஹை பிச் பிரச்சாரத்தை வினோத் பி செல்வம் பண்ணார். கிட்டத்தட்ட பாஜக ஆளுங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். பாஜகவுடைய தொண்டர்கள் வினோத் பி செல்வம் ஒரு வரலாறு உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஹானஸ்ட்டாக நம்ப ஆரம்பித்தாங்க. பட் சில ஃபேக்டர்ஸ் அவர்களுக்கு எப்பொழுதும் போல எதிராக இருந்தது. முதல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் பாஜகவுடைய கட்டமைப்பு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வீக்காக இருக்குது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது பாஜகவுக்கு வீக்காக தான் இருக்குது. அது தேர்தல் ஓட்டு போலாகிற அன்றைக்கே வெளிப்பட்டது. வினோத் பி செல்வம் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் காணாமல் போயிடுச்சு எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை போலார் அன்றைக்கி வச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஆகுமா, போலான ஓட்டில் ஒரு நெகட்டிவான ஃபேக்டராக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் நம்மளுடைய சர்வே முடிவில் தெரியுது. இந்த ஒரு இடத்துல பொதுவாகவே மத்திய சென்னை தான் தமிழ்நாட்டிலேயே கம்மியாக போலான ஒரு தொகுதியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆளுங்க பண்ண வரதே கிட்டத்தட்ட 50 to 60% பீப்புள் தான். அதில் நீங்கள் 1 lakh ஓட்டு உங்களுக்கு காணாமல் போகுதுன்ட்டு பாஜகவே குற்றச்சாட்டு வைக்கிறது என்றால், உங்களுடைய கணிசமான வாக்குகள் காணாமல் போயிருக்கிறது, அது உங்களுக்கு பதிவாகாமல் போயிருக்கிறது அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதியில் வினோத் பி செல்வம் அந்த ஒரு பூத் கமிட்டிக்கான ஒரு பேசிக் ஹோம்ஒர்க்கை தவறு விட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அது நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முன்னாடியே ப்ரீ போல் சர்வேலே நம்ம சொல்லியிருந்தோம், தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை 3 தொகுதிகளிலுமே திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம். குறிப்பாக தென் சென்னை, மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி அங்கே காம்படிஷனில் இல்லை, தேமுதிகக்கு அது சீட்டு ஒதுக்கப்பட்டதால். அந்த வகையில் மீண்டும் மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் அவர்கள் வெல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு காரணம், பாஜக கட்டமைப்பு ரீதியாக சில பல தவறுகளை கடைசி நேரத்தில் செய்து கிட்டத்தட்ட அவர்களுடைய கிளைம் படியே பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஓட்டு காணாமல் போனது. அந்த 1 லட்சம் வாக்குகளும் பாஜகவிற்கு தான் வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு ஆதரவான வாக்குகள் தான் காணாமல் போயிருக்குன்னு அவங்க சொல்லும்போது 1 லட்சம் வாக்குகளை ஒரு கட்சி மிஸ் பண்ணுது, ஒரு பேசிக் ஹோம்ஒர்க் பண்ணாமல் மிஸ் பண்ணுதுன்னா நிச்சயம் அங்கே வெற்றி பெறுவது மிக 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 சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது வினோத் பி செல்வம் அவர்கள் கூறியது போலவே
அந்த 1,00,000 வாக்குகள் சில பல பூத் கமிட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணதால் இந்த தொகுதி மீண்டும் தயாநிதி மாறன் வசம் செல்வதற்கு தான் வாய்ப்பு அதிகம். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி.